ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு கோடிங் தமிழா. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்துட்டு டீ கிண்டர் யூஸ் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட்ஸ் ஓகே. ஸோ டீ கிண்டர் யூஸ் பண்ணி ஒரு ப்ராஜெக்டை வந்துட்டு எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம் ஓகே. ஸோ ஆல்ரெடி வந்து ப்ரீ பில்டாக பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த ப்ராஜெக்ட் தான் வந்துட்டு ரிவ்யூ பார்க்க போகிறோம் ஓகேவா. ஸோ இப்போ வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, டீ கிண்டருக்குள்ளே தான் வந்துட்டு அந்த ப்ராஜெக்ட் நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நம்ம வந்துட்டு இப்போது இன்டர்நெட் கனெக்ஷன்லாம் ஸ்டேபிளாக வச்சுக்கோங்க. தென் டீக்கின்ற போயிட்டு உள்ளே இருக்கிற ப்ராஜெக்டை வந்துட்டு எப்படி பண்ணியிருக்கோம், கனெக்ஷன் எப்படி பண்ணணும், அதோட ப்ரோக்ராம் என்ன எல்லாமே பார்க்கலாம் ஓகேவா. தென் அந்த ப்ரோக்ராமோட கித்தப் லிங்க்கும் வந்துட்டு கீழே கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில். ஸோ அந்த கோடு வேணுனாலும் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனாலும் நீங்களும் வந்துட்டு வீடியோ பார்த்து டைப்பும் பண்ணலாம் ஓகே. ஸோ எதுனாலும் உங்களோட ஃபீஸிபிலிட்டியை பொறுத்து தான். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் நான் டீ கண்ட்ரு போய்க்கிறேன் ஓகே. ஸோ டீ கண்ட்ரு டைப் பண்ணுங்கள். எனக்கு வந்து இந்த கீழே காட்டுது இல்லையா, ஸோ அதை வந்துட்டு டீ கண்ட்ரு டைப் பண்ணிவிட்டு கீழே காட்டுது, அதை தொட்டு போயிட்டேன் ஓகேவா. இங்கே பார்த்தீங்கன்னா டீ கிண்டர் அப்படின்ற ஃபஸ்ட் லிங்க் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள் ஓகே. கிளிக் பண்ணிவிட்டு ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா இங்கே உள்ளே போய்டும் ஓகே. நான் வந்துட்டு என்னோடய ப்ராஜெக்ட் ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதனால் வந்துட்டு மறுபடியும் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஓகே. ஸோ ஜஸ்ட் அ மினிட் ஓகே. ஓகே ஸோ இப்போதைக்கு வந்துட்டு இந்த 4 இதை காட்டுது இல்லையா, ஸோ தான் வந்து பார்க்க போகிறோம் ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ப்ராஜெக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக வந்துட்டு இந்த நாலு ப்ராஜெக்ட்டையும் வந்துட்டு ஒரே வீடியோவில் பார்க்க முடியாது. ஏன் அப்படின்னா, ஸோ ஒவ்வொன்றுக்கும் இண்டிவிஜுவலாக எக்ஸ்பிளைன் பண்ணி கனெக்ஷன் எப்படி இருக்குது எல்லாம் சொல்கிறதுக்கு வந்துட்டு ரொம்ப டைம் எடுத்துரும். ஸோ அதனால் வந்துட்டு ஒவ்வொன்றா ஒரு வீடியோவில் பார்க்குறது கரெக்டாக இருக்கும் ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் தான் வந்துட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இதுக்குள்ளே தான் ஓகே. ஸோ இதில் டிங்கர் திஸ் அப்படின்னு கொடுத்துட்டிங்க அப்படின்னா உள்ளே போய்டும். ஸோ ப்ராஜெக்ட் நம்ம பார்த்துக்கலாம் ஓகே. ஸோ ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள். ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், என்னென்னா ப்ராஜெக்ட் வந்துட்டு ஆல்ரெடி பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ சேவெல்லாம் பண்ணி வச்சாச்சு. ஸோ அதை வந்துட்டு ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐஆர் சென்சார். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஓகே, ஐஆர் சென்சார்னு காட்டுதா ஓகே. தென் ஐஆர் சென்சார் ஒன்று, ஒரு மைக்ரோ சர்வோ மோட்டர் ஒன்று இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஓகே. பொசிஷனல் டைப்பு ஓகே. ஓகே ஸோ கன்டினியூ பண்ணலாம் ஓகே. ஸோ ஒரு சின்ன கேப் விழுந்துச்சு விடலை ஓகே. ஸோ அதுக்கு வந்து சாரி. ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு நெட்வொர்க் கனெக்ஷன் வேறு கொஞ்சம் லேக் ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ரீகனெக்ட்னு காட்டிகிட்ருக்கா. ஸோ என்ன அப்படின்னா ஒரு சின்ன நெட்வொர்க் ப்ராப்ளம், அதனால தான் வந்துட்டு ஒரு சின்ன டிஸ்கனெக்ஷன் ஆகிடுச்சு ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு கன்டினியூ பண்ணலாம் வீடியோ ஓகேவா. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு என்னென்ன இது என்ன ப்ராஜெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஐஆர் சென்சார் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதோட இந்த சென்சார் வந்துட்டு ஆப்ஜெக்ட் டிடெக்ட் பண்ணிச்சுன்னா அந்த சர்வோ மோட்டர் என்ன பண்ணணும் அப்படின்னா ரொட்டேட் ஆகணும் ஓகே. அதுதான் வந்து இங்கே சிம்பிள் லாஜிக். என்னென்ன காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கோம் பார்த்தீங்கன்னா, ஒரு சர்வோ மோட்டர் ஒன்று, வேறு ஒரு ஐஆர் சென்சார் ஒன்று, வேறு பார்த்தீங்கன்னா ஆர்டினோ யூனோ கண்ட்ரோல் பர்பஸுக்காக ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது கனெக்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு பிரெட் போர்டு கண்டிப்பாக தேவை. ஸோ இங்கே வந்துட்டு திங்கர் கேட்ன்ற சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த காம்பனன்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும் ஓகே. ஸோ ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா பேசிக் காம்பனன்ட்ஸில் போய் பார்க்காதீங்க. ஸோ பேசிக்கில் கொஞ்சம் காம்பனன்ஸ் தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஆல் கொடுத்துக்கோங்க ஓகே. இங்கே ஆல் கொடுத்தீங்க அப்படின்னா தான் இங்கே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான காம்பனன்ட்ஸ் தெரியுதா. ஸோ இதில் வந்துட்டு உங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கலாம் ஓகேவா. ஸோ அதே மாதிரி சர்வோ மோட்டர் வேணும் அப்படின்னா இங்கே வந்துட்டு சர்வோன்னு டைப் பண்ணுங்கள் ஓகே. ஸோ டைப் பண்ணிங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுதா, ஸோ மைக்ரோ சர்வோ இந்தோ வருது பார்த்தீங்களா. ஸோ இப்படி தான் வந்துட்டு காம்பனன்ட்ஸ் எடுக்கணும் ஓகே. ஸோ எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து டைப் பண்ணும்போது சர்வோ மோட்டர் கிடைக்கல அப்படின்னா ஸோ அது குழம்பிட வேண்டாம். ஸோ இந்த மாதிரி டைப் பண்ணுங்கள் ஓகே. சர்வோன்னு டைப் பண்ணிங்கன்னா மைக்ரோ சர்வோ மோட்டர் எடுத்துக்கலாம் ஓகே. சர்வோ மோட்டர்னு ஃபுல்லாக கூட டைப் பண்ணலாம் ஓகே. ஸோ இல்லைனா சர்வோன்னு டைப் பண்ணுங்க போதும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் ஜஸ்ட்டு சிமுலேட் பண்ணி காட்டுறேன். அதுக்கப்புறம் கனெக்ஷன் ப்ரோக்ராம்லாம் பார்க்கலாம் ஓகே. இப்போது சிமுலேட் பண்ணேன் அப்படின்னா, ஸோ ஆக்சுவலாக அதான் சொன்னேன் இல்லையா நான் வந்துட்டு இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து ஸ்டேபிளாக இருக்கணும் ஓகே. இல்லைனா நான் சிமுலேட் ஆகிடுச்சு ஓகே. ஸ்டேபிளாக இல்லைனா வந்துட்டு கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நீங்களே வந்துட்டு பார்த்துருப்பீங்க. ஸோ சிமுலேட் பண்ணுறப்போ ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு இங்கே ஐஆர் சென்சாரில் நம்ம வந்துட்டு பேராமீட்டர் எதுவும் சேஞ்ச் பண்ண முடியாது ஓகே. ஸோ ஆக்சுவலாக சிமுலேட் பண்ணோன்னா ஐஆர் சென்சார் வந்துட்டு, ஏன்னா இங்கே நம்ம விஷுவலாக பண்ணுறோம் இல்லையா, தட் மீன் விர்ச்சுவலாக பண்ணிகிட்ருக்கோம் ஓகே. ஸோ ரியலாக பண்ணலை. ரியலாக பண்ணுறப்போ ஏதாச்சும் ஒரு ஆப்ஸ்டக்கில் ஊடால கொண்டு வந்தால் மட்டும் தான் டிடெக்ட் பண்ணும். பட் இங்கே விர்ச்சுவலாக பண்ணும்போது அது வந்துட்டு நம்ம சிமுலேட் பண்ண உடனே ஆப்ஜெக்ட் டிடெக்ஷன் காட்டும் ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ மறுபடியும் சிமுலேட் பண்ணுறேன். சிமுலேட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா சர்வோ மோட்டர் ரொட்டேட் ஆகுதா, ஆனால் நின்றும். இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் சிமுலேட் பண்ணுறேன், சர்வோ மோட்டர் ரொட்டேட் ஆகும்.
இவன் மறுபடியும் சிமுலேட் பண்ணுற ரொட்டேட் ஆகுதா? ஸோ சிமுலேட் ஆகட்டும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா இதான் நம்மளோட கோடிங். ஸோ இங்கே சீரியல் மானிட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா மோஷன் டிடெக்டர் காட்டிகிட்டே இருக்கான். ஸோ இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா ஐஆர் சென்சார் வந்துட்டு நம்ம விர்ச்சுவலாக பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, அதனால எப்போவுமே வந்து மோஷன் டிடெக்டர் தட் மீன் ஆப்ஜெக்ட் டிடெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னு தான் காட்டும். ஓகேவா? ஸோ இங்கே வந்து ஜஸ்ட் 1 மினிட். ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்மளோட கோடிங். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் கிட்டத்தட்ட ஸோ இங்கே ஆரம்பித்து ஒரு 30 லைன் இருக்கும்னு நினைக்கிறேன். 36 லைன் இருக்கிற ஒரு கோடு. ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதான் நம்மளோட கோட். தென் ஓகே ஜஸ்ட் மினிட். இப்போ மறுபடியும் வந்துட்டு ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணதுக்கப்புறம் இப்போ வயரிங் கனெக்ஷனை பார்க்கலாம். ஓகே, இந்த கோடு வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இந்த வயரிங் கனெக்ஷனை பார்த்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்து கூட கனெக்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் கோடு பார்த்துருவோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க, இது இங்கே பார்த்தீங்கன்னா சர்வோ மோட்டரில் இந்த லெஃப்ட் மோஸ்ட் பின் வந்து கிரவுண்டு, நம்ம நடு பின் என்னென்னா பவர். ஓகே, ஸோ அதாவது இதில் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல்+S இசட். ஓகே, ஸோ இது பவர். ஓகே, இந்த என்ன பண்ணணும் அப்படின்னா 5 வோல்ட் கொடுக்கணும். இங்கே இதை வந்துட்டு கிரவுண்ட் பண்ணிடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். தட் மீன் டேரெக்டாக வந்துட்டு இது ஆர்டினோட ஏதாவது ஒரு கிரவுண்டில் கொடுத்துருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சிக்னல், இது வந்துட்டு அன்லாக் சிக்னல். தட் மீன் இங்கே தான் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வோ மோட்டருக்கு என்ன பண்ணணும், சிக்னல் கொடுக்கணும். ஓகே, ஸோ இதெல்லாம் எங்கே கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சிக்னல் பின் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்துட்டு டிஜிட்டல் பின் 9 கனெக்ட் ஆகிருக்கு. இங்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதை கவனிங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ இந்த சிக்னல் பின் இங்கே சிக்னல்னு காட்டுதா? ஒன்றும் இல்லை, பட் இட்ஸ் ஓகே. ஸோ சிக்னல் பின் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் பின் 9 கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இது எதுக்காக அப்படின்னா ஆர்டினோ யூனோ வந்துட்டு சர்வோ மோட்டருக்கு சிக்னலை டிஜிட்டல் சிக்னல் அனுப்பும். டிஜிட்டல் சிக்னலுக்கு அனுப்பணும் அப்படின்னா டிஜிட்டல் பின்னில் கனெக்ட் பண்ணால் மட்டும்தான் டிஜிட்டல் சிக்னல் அனுப்பும். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் பின் 9 இருக்குது. அது வந்துட்டு டிஜிட்டல் சிக்னலை சர்வோ மோட்டரோட சிக்னல் பின்னுக்கு அனுப்பிடும். ஓகே, ஸோ சர்வோ மோட்டர் அதை வாங்கிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொட்டேட் ஆகும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ரொட்டேட் ஆகும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பவர் பின் எதுக்காக அப்படின்னா மோட்டார் ரன் ஆகிறதுக்கு சப்ளை தேவைப்படும். ஸோ அதனால் என்ன பண்ணணும்னா சப்ளை கொடுக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பவர் பின்னை பொறுத்தவரையில் இதை வந்துட்டு 5 வோல்ட்டில் கனெக்ட் பண்ணணும். ஆக்சுவலாக நான் என்ன பண்ணிட்டேன், இங்கே 5 வோல்ட் இந்த வயரை கவனிங்க. ஸோ இந்த வயரில் இந்த 5 வோல்ட் இருக்கா, இதை வந்துட்டு டேரெக்டாக பிரெட் போர்டில் கொடுத்துட்டு அந்த ஒரே லைன் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த லைனில் எல்லாமே வந்துட்டு இதோட கனெக்ட் ஆகிருக்கும். ஓகே, ஸோ அப்படின்றப்போ இதில் ஏதாவது ஒரு பின்னில் சொருனா போதும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ரெட் ஒயரில் பார்த்தீங்கன்னா 5 வோல்ட்டில் கனெக்ட் ஆகிருக்கு தெரியுதா? ஸோ இப்படி தான் வந்துட்டு 5 வோல்ட்டில் கனெக்ட் பண்ணணும். அதே மாதிரி இங்கே இருக்க ஒரு கிரவுண்ட் இருக்குது தெரியுதா? ஸோ அது தட் மீன் இங்கே பாருங்கள். ஓகே, ஸோ இந்த கிரவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கிரவுண்ட் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த பிரெட் போர்டோட ஒரு லைனில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்துட்டு இந்த சர்வோ மோட்டரோட கிரவுண்டை இந்த கிரவுண்ட் ரயிலில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இப்படி தான் வந்துட்டு கனெக்ட் பண்ணணும். ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு சர்க்யூட்டை க்ளோஸ் பண்ணால் மட்டும்தான் ரன் ஆகும். மோட்டருக்கு வந்துட்டு சப்ளை இன்புட்டாக கொடுத்துட்டு அது கிரவுண்டும் பண்ணணும், இல்லைன்னா ரன் ஆகாது. ஓகே, ஸோ மோட்டருக்கு சப்ளைக்கு பவரில் கொடுக்கணும், கிரவுண்ட் பண்ணணும். அதே மாதிரி மோட்டருக்கு வந்துட்டு எப்போ ரன் பண்ணணும் அப்படின்னு நம்ம சிக்னல் கொடுத்தோடனே உடனே ரன் ஆகிட்டே இருக்கணும் அப்படின்ற அர்த்தம் இல்லை. ஓகே, ஸோ ஆக்சுவலாக சப்ளை கொடுத்தோடனே சப்ளை பேஸ் பண்ணி ரன் ஆகக்கூடாது. நம்ம எப்போ சொல்கிறோமோ அப்போ வந்துட்டு சர்வோ மோட்டர் ரன் ஆகணும். ஸோ அது என்ன அப்படின்னா மோஷன் டிடெக்ட் ஆனால் மட்டும் சர்வோ மோட்டர் சுற்றணும். ஓகேவா? ஸோ அதாவது ஐஆர் சென்சாரோட அவுட்புட் வந்தால் மட்டும். ஓகே, ஸோ சிம்பிள் ஆச்சு. ஐஆர் சென்சார் டிடெக்ட் பண்ணிடுச்சுன்னா சர்வோ மோட்டர் ரொட்டேட் ஆகிடும். ஓகேவா? ஸோ ரியல் டைம் அப்ளிகேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டோரை ஓப்பன் பண்ணுறதுக்கு ஆட்டோமேட்டிக்காக டோரை ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா ஸோ அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணலாம். ஏன் அப்படின்னா இப்போ ஒரு ஹியூமன் வந்துட்டு டோரை நோக்கி வராங்க அப்படின்னா சென்சார் வந்து டிடெக்ட் பண்ணி இந்த மாதிரி மோட்டர்கிட்ட சிக்னல் அனுப்பிடுச்சு அப்படின்னா ஸோ அது வந்து மைக்ரோ கண்ட்ரோலருக்கு இன்புட்டாக கொடுக்கும். இந்த ஆர்டினோ இந்த மாதிரி மைக்ரோ கண்ட்ரோலர் என்ன பண்ணும் அப்படின்னா டோரை வந்துட்டு ஓப்பன் பண்ணிடும். ஓகே, ஸோ மோட்டருக்கு சிக்னலை கொடுத்து ஸோ இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சென்சார் எப்படி கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்சாருக்கும் கண்டிப்பாக ஃபங்க்ஷனாக வருதுக்கு சப்ளை தேவைப்படும். அதே மாதிரி இதுக்கும் சிக்னல் பின்லாம் இருக்குது. சென்சாரோட அவுட்புட்டை நம்ம கண்டிப்பாக மைக்ரோ கண்ட்ரோலர் கொடுக்கணும். ஏன் அப்படின்னா மைக்ரோ கண்ட்ரோலர் சென்சாரோட அவுட்புட்டை வாங்கி அதை பேஸ் பண்ணி தான் மோட்டருக்கு சிக்னலை கொடுக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணணும், சென்சாரோட சிக்னலை மைக்ரோ கண்ட்ரோலருக்கு கொடுக்கணும். ஓகே, ஸோ அது வந்து டிஜிட்டல் சிக்னல் தான். அதை என்ன பண்ணணும் அப்படின்னா மைக்ரோ கண்ட்ரோலர் கண்டிப்பாக கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி பின்னை பார்த்தலாம். இங்கே பார்த்தீங்கன்னா அவுட்புட் பின், இதில் தான் நம்ம சிக்னல் எடுக்க முடியும். ஐஆர் சென்சரோட சிக்னல் இதில் தான் அவுட்புட்டாக எடுக்க முடியும். இது பார்த்தீங்கன்னா கிரவுண்டு, இது பார்த்தீங்கன்னா பவர். ஸோ இது பவர் என்ன அப்படின்னா ஐஆர் சென்சாருக்கு வந்துட்டு என்ன தேவைன்னா இந்த பவர் தேவை ஆப்ரேட் ஆகிறதுக்கு. அதுக்கு வந்துட்டு இது அதை வந்து கிரவுண்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் நான் அவுட்புட் சிக்னல் இந்த வயரை கவனிங்க. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா அப்படின்னா இந்த வயர் எங்கே கனெக்ட் ஆகிருக்குன்னா டிஜிட்டல் பின் 2ல் கனெக்ட் ஆகிருக்கா. ஸோ இது எதுக்காக அப்படின்னா ஒன்ஸ் வந்துட்டு டிடெக்ட் பண்ண உடனே அந்த சிக்னலை டிஜிட்டல் பின் வழியாக ஆர்டினோவுக்கு அனுப்பிடும். ஆர்டினோ என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா
டிஜிட்டல் பின் 9 வழியாக சர்வோ மோட்டர் சிக்னல் அனுப்பி ரொட்டேட் பண்ணிடும். ஓகே, ஸோ இதெல்லாம் நடக்கணும்னா ஐஆர் சென்சாருக்கு சப்ளை தேவை. அது வந்து இந்த ரெட் கலர் ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்துட்டு 5 வோல்ட்டோட கனெக்ட் ஆகிருக்கு. இந்த பிளாக் கலர் ஒயர் பார்த்தீங்கன்னா கிரவுண்டோட கனெக்ட் ஆகிருக்கா. ஸோ இதெல்லாம் எதுக்காகனா சென்சாருக்கு ஃபங்க்ஷனை பண்ணுறதுக்கான சப்ளைக்காக தான். ஓகே, ஸோ இப்போ ஒயர் கனெக்ஷன் முடிஞ்சு போச்சு. ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணிருங்க அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி இதை அப்படியே பார்த்து என்ன பண்ணிருங்கன்னா கனெக்ஷன் கொடுத்துருங்க. ஸோ முடிஞ்சது. தென் வந்துட்டு கோடு நீங்கள் டைப் பண்ணாலும் சரி, இல்லை டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணாலும் அது வந்துட்டு உங்கள் ஃபீஸிபிலிட்டி பொறுத்து தான். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ கோடு என்னன்றதை பார்க்கலாம். ஓகே, ஸோ கோடு வந்துட்டு நம்ம சியில் தான் கோட் பண்ணணும். ஓகே, சி ப்ரோக்ராம் எடுத்து கோட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா ஆஷ் இன்க்ளூட் சர்வோ டாட் ஹெச்ன்னு கொடுத்துருக்கேன் இல்லையா. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் தான் வந்துட்டு சர்வோ மோட்டர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தேவையான ஃபங்க்ஷன்லாம் இந்த ஃபைலுக்குள்ளே எழுதி வச்சுருப்பாங்க. சி ப்ரோக்ராமில் இந்த சர்வோ டாட் ஹெச்ன்ற ஃபைலுக்குள்ளே வந்துட்டு சர்வோ மோட்டருக்கு தேவையான ஃபங்க்ஷன் எழுதி வச்சுருப்பாங்க. நம்ம வந்துட்டு அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் இந்த ஃபைல். ஓகே, ஆஷ் இன்க்ளூட்னா இந்த ஃபைலில் வந்துட்டு இன்க்ளூட் பண்ணிக்கோ இந்த ப்ரோக்ராமில் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ ஆஷ் இன்க்ளூட் சர்வோ டாட் ஹெச் அப்படின்னா இந்த சர்வோ டாட் ஹெச்ன்ற ஃபைலை எடுத்துக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பின்னை செட் பண்ணுறோம். ஓகே, ஏன் அப்படின்னா எந்தெந்த பின்லேருந்து நமக்கு அவுட்புட் வரணும் அப்படின்றத நம்ம டிஃபைன் பண்ணால் மட்டும்தான் அந்த ப்ரோக்ராமை பேஸ் பண்ணி மைக்ரோ கண்ட்ரோலர் ஆப்ரேட் ஆகும். ஓகேவா, ஏன்னா நம்ம சாஃப்ட்வேரில் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனை பேஸ் பண்ணி தான் மைக்ரோ கண்ட்ரோலர் டிசிஷன் எடுக்கும். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் கொடுத்துருக்கேன் இல்லையா, தட் மீன் CONST அப்படின்னா கான்ஸ்டன்ட் அப்படின்னு அர்த்தம். கான்ஸ்டன்ட்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த வேரியபிளில் ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது வந்துட்டு ஓவரால் ப்ரோக்ராமில் மாறவே மாறாது அப்படின்னு அர்த்தம். ஓகே, கான்ஸ்டன்ட் அப்படின்னா இந்த ஓவரால் ப்ரோக்ராமில் இந்த வேரியபிளில் ஸ்டோர் பண்ணியிருக்க இந்த வேல்யூ மாறவே மாறாது அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ தென் இங்கே இன்ட்னு கொடுத்த காரணம் இந்த வேரியபிளோட வேல்யூ ஒரு இன்டீஜர் அப்படின்னு அர்த்தம். ஸோ இது ஒரு கான்ஸ்டன்ட் இன்டீஜர் வேல்யூ. ஸோ அந்த வேரியபிளோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐஆர் சென்சார் பின்னு. ஸோ தட் மீன் ஐஆர் சென்சாரோட அவுட்புட் பின். ஓகே, ஸோ ஐஆர் சென்சார் பின் இஸ் ஈக்குவல் 2 கொடுத்துருக்கோம் இல்லையா, 2ன்றது டிஜிட்டல் பின். தட் மீன் ஒன்றும் இல்லை, இந்த ஐஆர் சென்சார் பின் அப்படின்றது இந்த கொடுத்துருக்கோம் இல்லையா டிஜிட்டல் பின் 2. ஸோ இதுதான் வந்துட்டு அந்த பின்னு. இது போயிடுச்சு. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அதாவது செகண்ட் டிஜிட்டல் பின்னில் கனெக்ட் ஆகிருக்கு, அதான் அவுட்புட் பின் அப்படின்றது அர்த்தம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதே கான்ஸ்டன்ட் சர்வோ பின் = 9. தட் மீன்ஸ் சர்வோ மோட்டரோட சிக்னல் கொடுக்குற பின் வந்துட்டு டிஜிட்டல் பின் 9ல் கனெக்ட் ஆகிருக்கு. தென் அதோட வேல்யூ வந்துட்டு தட் மீன் ஒன்றும் இல்லை, இந்த பின் டிஜிட்டல் பின் 9 இருக்குது பார்த்தீங்களா, அதிலிருந்து மோட்டருக்கு ஒரு சிக்னல் போகும். இது எல்லாமே வந்து இன்டீஜர் வேல்யூ அப்படின்னு அர்த்தம். ஓகே, தட் மீன்ஸ் சிக்னலை வந்துட்டு இன்டீஜராக கன்சிடர் பண்ணும். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். எப்போவுமே வந்துட்டு ப்ரோக்ராமிங்கை பொறுத்தவரையில் ஆப்ஜெக்ட்னா ஒன்றும் கிடையாது, ஆப்ஜெக்ட்னா ஃபங்க்ஷன் அப்படின்னு அர்த்தம். ஓகே, நீங்கள் பைத்தன் எடுத்துக்கோங்க, ஜாவா, C++, எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஆகனா இருக்கட்டும், அதில் வந்துட்டு ஆப்ஜெக்ட்னு கொடுத்தாங்க அப்படின்னா ஆப்ஜெக்ட்னா ஃபங்க்ஷன் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஃபங்க்ஷனுமே ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஆப்ஜெக்ட். ஓகே, ப்ரோக்ராமிங்கை பொறுத்தவரையில் அதுதான் டெக்னிக்கல் டேம் ஆப்ஜெக்ட் அப்படின்னு அர்த்தம். ஃபங்க்ஷனா ஆப்ஜெக்ட்னு டெக்னிக்கலாக சொல்லுவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சர்வோ மை சர்வோ அப்படின்றது பார்த்தீங்களா, அதுமாரி ஒன்றும் இல்லை, இந்த சர்வோன்றது இந்த ஃபைலு. ஸோ இங்கே மேலே சர்வோ டாட் ஹெச் கொடுத்தோம் இல்லையா, இந்த சர்வோ டாட் ஹெச் இந்த ஃபைல் தான் வந்துட்டு இந்த சர்வோன்னு அர்த்தம். ஓகே, தட் மீன் இந்த ஃபைலை வந்துட்டு இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். தட் மீன் அந்த சர்வோ டாட் ஹெச்ன்றது ஃபைல் எடுத்துட்டோம், அந்த ஃபைலை இங்கே யூஸ் பண்ணுறோம். அந்த ஃபைலுக்குள்ளேருந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த மை சர்வோ அப்படின்ற ஃபங்க்ஷனை எடுத்துக்கிறேன். ஸோ இப்படி கொடுத்தோம் அப்படின்னா இந்த ஃபைலுக்குள்ளேருந்து என்ன பண்ணிக்கிறேன், இந்த ஃபங்க்ஷனை எடுத்துக்கிறேன் அப்படின்னு அர்த்தம், மை சர்வோ அப்படின்னு. இது எதுக்காக எடுக்கணும்னா இந்த ஃபங்க்ஷன் நமக்கு தேவை. அடுத்து வந்துட்டு நம்ம கண்டிப்பாக இதுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஃபங்க்ஷன், ஆக்சுவலாக இந்த மை சர்வோ ஒரு சின்ன ஃபைல் தான், இதுக்குள்ளே இருக்குது. ஸோ இதுக்குள்ளே இருக்கிற ஃபங்க்ஷன்ஸை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு சியில் வாய்டு செட்டப்னு ஒன்று இருக்குது. வாய்டு செட்டப் என்னென்னா நம்ம சீரியல் மானிட்டர் எனேபிள் பண்ணுறது, பின் கான்ஃபிகரேஷன் எனேபிள் பண்ணுறது, இது எல்லாமே வந்துட்டு இதில் பண்ண முடியும். ஆனால் வந்துட்டு இது ப்ரோக்ராம் ஆன் பண்ணதுக்கப்புறம் ஒரே ஒரு தடவை மட்டும் தான் ரன் ஆகும், நிறைய தடவை ரன் ஆக போகிறதில்ல. ஸோ இங்கே வாய்டு செட்டப்பில் பார்த்தீங்கன்னா பின் மோட் ஆஃப் ஐஆர் சென்சார் பின் இன்புட்னு கொடுத்துருக்கேன் இல்லையா, இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா ஸோ ஐஆர் சென்சார் பின் இருக்குது பார்த்தீங்களா, இது ஒரு இன்புட் பின் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ அதாவது மைக்ரோ கண்ட்ரோலர் இந்த பின்லேருந்து இன்புட்டை வாங்கிக்கும், அவுட்புட் எதுவும் கொடுக்காது. ஓகே, ஏன் அப்படின்னா இந்த மாதிரியான நம்ம சாஃப்ட்வேர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா மட்டும்தான் எந்தெந்த பின் என்னென்ன பர்பஸுக்கு இருக்குது அப்படின்னு மைக்ரோ கண்ட்ரோலருக்கு தெரியும். ஸோ டிஜிட்டல் பின் 2 வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் பின் 2 தான் வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐஆர் சென்சார் பின் தெரியுதா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு இன்புட் அர்த்தம். ஏன் அப்படின்னா இங்கே ஐஆர் சென்சார் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், டிஜிட்டல் பின் 2ல் ஐஆர் சென்சாரோட சிக்னல் பின் கனெக்ட் ஆயிருக்கா. ஸோ ஐஆர் சென்சாரோட இன்புட்டை மட்டும் இங்கே வாங்கும். ஓகே, ஸோ மற்றபடி எதுவும் பண்ண முடியாது. ஐஆர் சென்சார்லேருந்து இன்புட் வந்துட்டு எங்கே போகும், மைக்ரோ கண்ட்ரோலர் போகும். அடுத்து மைசர்வோ டாட் அட்டாச் ஆஃப் சர்வோ பின்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது என்ன அப்படின்னா மைசர்வோன்ற ஃபைலுக்குள்ளே வந்து அட்டாச் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே சர்வோ பின்னை இன்புட்டாக தர்றேன்.
சர்வோ பின் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் பின் 9. ஸோ இது என்ன அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள டிஜிட்டல் பின் 9 அப்படின்றது இன்புட்டாக போகும். ஸோ அந்த பின்லேருந்து சர்வோ மோடருக்கு சிக்னல் வரப்போகுது அப்படின்றது அர்த்தம். ஓகே, சீரியல் டாட் பிகின் ஆஃப் 9600 இருக்குன்னு பார்த்தீங்களா? இது என்ன அப்படின்னா சீரியல் மாடர் எனேபிள் பண்ணும். ஸோ அந்த பிகின் ஆஃப் சீரியல் டாட் பிகின் ஆஃப் அப்படின்னா சீரியல் மாடரை வந்துட்டு எனேபிள் பண்ணணும்னு அர்த்தம். ஸோ இதில் 9600 கொடுத்துருக்கோம்ல, இது வந்துட்டு பாட் ரேட். ஓகே, பாட் ரேட் என்னன்னா நம்பர் ஆஃப் பிட்ஸ் பெர் செகண்ட். அப்படின்னு ஒன்றும் இல்லை, மைக்ரோ கண்ட்ரோலர் நம்மளோட சிஸ்டம்க்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் பிட்ஸோ ஒரு செகண்டில் டிரான்ஸ்மிட் பண்ணுது அந்த டேட்டாவை அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி நம்மளோட சிஸ்டமும் மைக்ரோ கண்ட்ரோலருக்கு எந்த அளவுக்கு டேட்டாவை டிரான்ஸ்மிட் பண்ணுது அப்படின்றது. மைக்ரோ கண்ட்ரோலர் நம்மளோட சிஸ்டம்க்கு 9600 பிட்ஸ் ஆஃப் டேட்டாவை ஒரு செகண்டில் அனுப்ப முடியும். ஏன் அப்படின்னா 9600 நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பாட் ரேட் கொடுத்துருக்கோம். நம்ம வந்து இன்னும் மாற்றினாலும் மாற்றலாம், வேறு பாட் ரேட்டும் கொடுக்க முடியும். ஓகே, அதே மாதிரி நம்மளோட சிஸ்டம் என்ன பண்ண முடியும், மைக்ரோ கண்ட்ரோலுக்கு 9600 பிட்ஸ் ஆஃப் டேட்டாவை ஒரு செகண்டில் அனுப்ப முடியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வாய்டு லூப்னு இருக்குது பார்த்தீங்களா? இது என்ன அப்படின்னா ஒன்ஸ் ப்ரோக்ராம் ரன் பண்ண உடனே இது மறுபடியும் இது ரன் ஆகிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னா கண்டினியூஸாக ப்ரோக்ராம் ரன் பண்ண மட்டும் தான் ஃபங்க்ஷன் நடந்துகிட்டே இருக்கும். இல்லை அப்படின்னா ஒரு தடவை ஃபங்க்ஷன் நடக்கும், அடுத்து நின்றும். ஓகே, ஸோ அப்படி வந்துட்டு இருக்கக்கூடாது. நமக்கு வந்துட்டு ஃபங்க்ஷன் கண்டினியூஸாக நடக்கணும், நம்ம சிமுலேஷனை ஸ்டாப் பண்ணுற வரைக்குமே. ஸோ இங்கே வந்து இன்ட் ஐஆர் சென்சார் வேல்யூன்னு கொடுத்துருக்கேன்ல, அது ஒன்றும் இல்லை. ஐஆர் சென்சார் வேல்யூன்னு இந்த வேரியபிள் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டிஜர் அப்படி கொடுத்துருக்கோம். ஸோ டிஜிட்டல் ரீட் ஆஃப் ஐஆர் சென்சார் பின் அப்படின்னா ஐஆர் சென்சார் பின் என்னதுன்னா 2. டிஜிட்டல் பின் 2 அப்படின்றத என்ன பண்ணுறோம் அப்படின்னா டிஜிட்டல் ரீட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கோம். இந்த டிஜிட்டல் ரீட் என்ன பண்ணும் அப்படின்னா ஐஆர் சென்சார் பின் 2 இருக்குது பார்த்தீங்களா, அதில் வர வேல்யூவை ரீட் பண்ணும். ரீட் பண்ணி வர்ற கிடைக்கிற வேல்யூவை ஐஆர் சென்சார் வேல்யூ அப்படின்ற இந்த வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிடும். அடுத்து வந்துட்டு ஒரு இஃபல்ஸ் கண்டிஷன் செக் பண்ணுறோம். இந்த ஐஆர் சென்சார் வேல்யூ இருக்குது பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு ஈக்குவல் டு ஹை. தட் மீன் அந்த வேல்யூ வந்துட்டு அதிகமாக, தட் மீன் ஹையாக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு இங்கே ஹை லோ எதை பேஸ் பண்ணி நமக்கு வர்ற வேல்யூ ஒரு இன்டிஜர்னு சொன்னேன். ஆனால் இங்கே ஹை லோ கொடுத்துருக்காங்களே அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு வர்ற வேல்யூ ஒரு டிஜிட்டல் வேல்யூ. ஓகே, ஸோ டிஜிட்டல் சிக்னல். ஸோ அதனால் அதில் வந்துட்டு ஒன்று வந்துட்டு லோ இருக்கும், இல்லை ஹை இருக்கும். இன்டர்மீடியட் வேல்யூஸ் எதுவுமே இருக்காது. ஒன்று 5 வோல்ட்டு இல்லை 0 வோல்ட், அவ்வளோதான். இன்டர்மீடியட்டில் 4.5 3.3 வோல்ட் இந்த மாதிரி எதுவும் இருக்க போகிறதில்ல. ஒன்று 0 வோல்ட்டாக இருக்கும், இல்லை 5 வோல்ட்டாக இருக்கும், அவ்வளோதான். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தட் மீன் 5 வோல்ட், அதாவது ஹைனா 5 வோல்ட்னு அர்த்தம், அவ்வளோதான், சிம்பிள். ஓகே, ஸோ 5 வோல்ட்டாக இருந்தது அப்படின்னா ரொட்டேட் சர்வோ ஆஃப் 90, தட் மீன் சர்வோ மோட்டர் 90 டிகிரி ரொட்டேட் பண்ணு அப்படின்றது அர்த்தம். ஸோ தென் வந்துட்டு சீரியல் மாடர் என்ன பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீரியல் டாட் பிரிண்ட் எல்என் ஆஃப் மோஷன் டிடெக்டர். சர்வோ மோட்டரை 90 டிகிரி பிரிண்ட் பண்ணிவிட்டு மோஷன் டிடெக்டர்னு பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். தென் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தடவை தான் இது எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் ஒரு தடவை ரோட்டர் ரன் ஆகும். அதுக்கடுத்து மறுபடியும் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சென்சார் வேல்யூவை டிடெக்ட் பண்ணி மறுபடியும் சிக்னல் கொடுக்கணும். அப்போனா மட்டும்தான் என்ன பண்ணணும்னா மறுபடியும் ரொட்டேட் ஆகும். ஓகே, ஸோ ஒருவேளை இது லோவாக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ரொட்டேட் சர்வ் ஆஃப் 0, அதாவது சர்வோ மோட்டர் 0 டிகிரி ரொட்டேட் பண்ணு, அப்படின்னா ரொட்டேட்டே பண்ணாதுன்னு அர்த்தம். சீரியலாக பிரிண்ட் இல்லைனா நோ மோஷன் டிடெக்டர், ஸோ மோஷன் டிடெக்ட் ஆகலை அப்படின்னு அர்த்தம். இந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா டிலே ஆஃப் 500 அப்படின்னா ஸோ 500 மில்லி செகண்ட் என்ன பண்ணிடு டிலே கொடு அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ டிலே வந்துட்டு 500 மில்லி செகண்ட் வந்துடும். ஓகே, ஸோ 500 மில்லி செகண்ட் டிலே வந்துட்டு கிரியேட் பண்ணிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் டு ரொட்டேட் சர்வோ. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு நம்மளோட சர்வோ மட்டும் ரொட்டேட் பண்ணுறதுக்கு தேவையான இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கே கொடுத்துட்டோம். ஆனால் ரொட்டேட் பண்ணணும் இல்லையா, அதுக்கு தேவையான தட் மீன் சர்வோ மோட்டருக்கு அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்கறதுக்கு தேவையான ஃபங்க்ஷன் இங்கே தான் எழுத போகிறோம். ஸோ வாய்ட் ரொட்டேட் சர்வோ ஆஃப் இன்ட் ஆங்கிள்னு கொடுத்துருக்கோம் இல்லையா, தட் மீன் ஒன்றும் இல்லை. இந்த ரொட்டேட் சர்வோன்றது என்ன ஸ்டோர் பண்ணியிருந்தோம் 90. இந்த வேல்யூ வந்துட்டு என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிள் அப்படின்ற ஒரு வேரியபிளை இன்டீஜராக மாற்றி அதை வந்துட்டு ஸ்டோர் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் மை சர்வோ டாட் ரைட் ஆஃப் ஆங்கிள் அப்படின்னா ஸோ மை சர்வோ இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இங்கே எடுத்தோம் பார்த்தீங்களா ஒரு ஃபங்க்ஷன். ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே ரைட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கிள் இன்புட்டாக கொடுக்கும், அது வந்து நம்மளோட மோட்டர் ரொட்டேட் பண்ணும். ஓகே, ஸோ நான் வந்து இப்போது சிமுலேஷனை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டார்ட் பண்ண உடனே இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, ரொட்டேட் ஆகிடுச்சா. ஸோ சீரியல் மாடர் பார்த்தீங்கன்னா மோஷன் டிடெக்ஷன் காட்டிகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, ஸோ மறுபடியும் வந்துகிட்டே இருக்கா. ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு நமக்கான ப்ராஜெக்ட் இன்னைக்கு. ஓகே, ஸோ இதை வந்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஓகே, ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ கோடு வந்துட்டு என்ன இருக்குது கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே.